குழந்தைகளுக்கு முயல் பிடிக்கும், பூனை எலியை பிடிக்கும். எலிகளுக்கும் முயல்களுக்கும் என்ன சிறப்பு தெரியுமா? மருத்துவத்துறையில் நடத்தப்படும் பரிசோதனைகளுக்காக பல்வேறு பாலூட்டும் விலங்குகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் எலிகளும் முயல்களும் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எலிகள் முயல்கள் வரிசையில் நாய்களுக்கும் முக்கியமான பங்கு இருக்கு தெரியுமா? இன்று மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கும் ஒரு செயல்பாடு இரத்த தானம். இந்த இரத்த தானம் நாய்களிடம் இருந்து தான் தொடங்கிச்சுன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இது நடந்தது 17ஆம் நூற்றாண்டில். 1665ஆம் ஆண்டு ரிச்சர்ட் லோயர் என்பவர் ஒரு நாயின் இரத்தத்தை மற்றொரு நாய்க்கு செலுத்தி அதை உயிர் வாழ செஞ்சார். 1667ஆம் ஆண்டில் விலங்குகளின் இரத்தத்தை மனிதர்களுக்கு செலுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தீவிரமான உடல்நல பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதனால் இத்தகைய சோதனைகள் தடை செய்யப்பட்டன. 1818ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் பிளண்டேல் என்பவர் முதலாக மனித இரத்த மாற்று சிகிச்சையை மேற்கொண்டார். இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இதுதான் நவீன இரத்த தான முறையை நோக்கி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நகர்வுன்னு சொல்லலாம். 1901ஆம் ஆண்டில் மற்றொரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. கார்ல் லான்ஸ்டெய்னர் என்பவர் தான் அனைத்து இரத்தமும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இதைத் தொடர்ந்து இரத்தம் பல்வேறு பிரிவுகளை கொண்டது அப்படிங்கிற உண்மையை அவர்தான் கண்டுபிடிச்சாரு. இதற்காக இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இவருடைய பிறந்தநாள் என்னைக்குன்னு தெரியுமா? ஜூன் 14. இதுதான் உலகம் முழுவதும் இரத்த தான நாளாக கடைபிடிக்கப்படுது. உலகின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட இரத்த தான பணி 1921ஆம் ஆண்டு லண்டன் மாநகரத்தில் பெர்சிலியன் ஒலிவர் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு. இது பிரிட்டிஷ் செஞ்சிலுவை சங்கத்தால் அமைக்கப்பட்டது. இதுதான் பிற்காலத்தில் உருவான பல்வேறு இரத்த தான அமைப்புகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைஞ்சது. இந்தியாவில் 1939ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் இருந்த ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசின் என்ற இடத்தில்தான் முதல் இரத்த வங்கி அமைக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தளவில் தன்னார்வ இரத்த தானம் 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது தொடங்குச்சு. கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் சுமார் 1.6 கோடி மக்கள் இரத்த தானம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 51 லட்சம் மக்கள் இரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க. விபத்து, அறுவை சிகிச்சை, பிரசவம், சில நோய்கள் இவை எல்லாத்துக்கும் இரத்தத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு ஆரோக்கியமான ஆண் 3 மாதத்திற்கு ஒரு முறையும் ஆரோக்கியமான பெண் 4 மாதத்திற்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். அதாவது ஒரு மனிதர் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 3 உயிர்களை காப்பாற்றலாம். கொடை வள்ளல்கள் வரிசையில் குருதி கொடையாளர்களையும் சேர்க்கலாமே.